அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். வயசுக்கு வருவதற்கு முன்பே காதலில் விழுந்த நயன்தாரா, அன்னபூரணி என்கிற கோழி பிரியாணி, இதுதான் இன்றைய தலைப்பு. சரத்குமார் ஜோடியாக ஐயா படத்தில் அறிமுகமானவர் நயன்தாரா. அதற்கு பிறகு நடந்த பல கூத்துகள் அனைவரும் அறிந்ததுதான். தற்போது இயக்குனர் விக்னேஷ் சிவனை மணந்து வாடகத்தாய் மூலம் 2 குழந்தைகளையும் பெற்று மகிழ்ச்சியில் திளைத்த நயன்தாராவிற்கு அன்னபூரணி படம் மூலம் புதிய பிரச்சனை வந்துள்ளது. நமக்கு ஐயா படத்துக்கு பிந்தைய நயன்தாராவின் காதல் தான் தெரியும். வயசுக்கு வருவதற்கு முன்பே காதலில் விழுந்தவர் நயன்தாரா என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நயன்தாராவின் பால்ய காதலை பேசவே இந்த காணொளி. முதல் படத்திலேயே முத்திரை பதித்த நயன்தாராவின் ஆரம்ப கால திரை வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்கவில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என ஒரு பாடல் உண்டு. ஆனால் அது உண்மையல்ல. உன் நண்பனை சொல், நீ யார் என்று சொல்கிறேன் என்பதே உண்மை. கூடா நட்பு கேடாய் முடிந்தது என்பார்கள். அப்படித்தான் ஆனது நயன்தாராவின் நிலையும். அவர் வணங்கிய கடவுள், அவர் தாய் தந்தை வணங்கிய கடவுள் அவரை கைவிடவில்லை. ஒரு வழியாக மீண்ட நயன்தாரா கடவுளின் அருளால் தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் ஆனார். புகழின் உச்சிக்கு செல்லும் போதே சிறந்த காதல் துறையும் அமைந்துவிட்டது. தமிழ் சினிமாவில் சீரழிந்த சில நடிகைகளை பார்த்திருக்கிறோம். அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் என்னை போல்தான் திரிகிறார்கள் என முழங்கியதையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் நயன்தாரா துன்பத்தை மனதில் இருத்தி அதை வெற்றியாக மாற்றி காட்டியவர். யாரையும் ஒரு சுடுசொல் சொன்னதாக இதுவரை தகவல் இல்லை. அப்படிப்பட்ட நயன்தாராவிற்கு தான் இன்றைக்கு அன்னபூரணி படம் பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்னபூரணி படத்தில் நயன்தாரா ஒரு பிராமண வீட்டு பெண்ணாக வருகிறார். அதில் ஒரு காட்சியில் அசைவம் சமைப்பது போல் வருகிறது. அதை எதிர்த்துதான் மும்பை உள்பட வட இந்தியாவில் பல மாநிலங்களில் பாஜகவின் துணை அமைப்புகள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். பிராமண பெண் அசைவம் சமைப்பதாக காட்டியதில் அப்படி என்ன பஞ்சமா பாதகம் வந்துவிட்டது? பிராமணர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் அவ்வப்போது அசைவம் சாப்பிடுவதை பலரும் அறிந்ததுதான். ஊரறிந்த பிரபலமான கமலஹாசன் அசைவம் சாப்பிடவில்லையா? பிராமண பெண்ணான அமெரிக்க துணை ஜனாதிபதி அசைவம் சாப்பிடவில்லையா? புரட்சி தலைவி அம்மா கூட மாட்டுக்கறி சாப்பிட்டதாக பத்திரிகைகளில் செய்தி வந்தது. உணவு என்பது அவரவர் சொந்த பிரச்சனை. அதை எதிர்க்க இவர்கள் யார்? இதுதான் தேசத்தின் பிரச்சனையா? நாட்டில் மிக முக்கிய பிரச்சனை இருக்கிறது, அது ஊழல். இந்தியாவை நாசமாக்குவதே ஊழல் தான். ஊழலில் பிராமணர்கள் கொடி கட்டி பறக்கிறார்கள். அதிலும் பிராமண பெண்ணான ஜெயலலிதா ஊழலில் தனி சிறப்பு பெற்றவர். பிராமணர்கள் ஊழல் செய்யக்கூடாது என யாராவது வாய் வார்த்தையாவது பேசியிருக்கிறீர்களா? காங்கிரஸ் ஆட்சியில் 85% ஊழல் நடந்தது என்கிறார் மோடி. மோடி ஆட்சியில் 2 மடங்கு ஊழல் நடக்கிறது. ஆம், இப்போது வரி வருவாய் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. ஊழல் பர்சன்டேஜ் மட்டும் அப்படியே தொடர்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சிக்கு வாரத்திற்கு 10,000 ரூபாய் பெறுகிறார். மாதத்தில் 4 வாரத்திற்கு 40,000 ரூபாய். 54 ஊராட்சிகள் கொண்ட ஒரு ஒன்றியத்தில் மாதம் ஒன்றுக்கு 21,60,000 ரூபாய் கிடைக்கிறது. ஆக 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும் ஒரு பிடிஓ மாதத்திற்கு 21,60,000 ரூபாய் பெறுகிறார். மற்ற திட்டங்களில் கிடைக்கிற வருவாய் தனி. திருமண உதவி திட்டம்,
பேறுகால உதவி திட்டம், பிரதமர் வீடு கட்டும் திட்டம், சத்துணவு திட்டம், ஊராட்சி ஒன்றிய சாலைகள், கட்டுமான பணிகள் என எல்லாவற்றிலும் கமிஷன் பெறுகிறார். ஒவ்வொரு திட்டத்திலும் நிரந்தர கமிஷன் அவருக்கு உண்டு. இது மக்களை தவிர ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தெரியும். ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் தனது பதவிக்காலத்தில் 1000 கோடிக்கு மேல் பொருளீட்டுகிறார். இது ஒரு ஒன்றியத்தில் மட்டும். தமிழ்நாடு முழுவதும் 388 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் ஆசிரியர், போக்குவரத்து ஊழியர்கள் உள்ளிட்டவர்கள் நீங்களாக அரசு ஊழியர்கள் சுமார் 10 லட்சம் பேர் தினசரி லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறார்கள். அரசு ஊழியர்களில் 500 கோடியிலிருந்து 5000 கோடி வரை பொருளீட்டியவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 1 லட்சம் பேர். இதை பற்றியெல்லாம் பேசாமல் ஒரு சுண்டைக்காய் பிரச்சனை விவாதிப்பது நியாயம்தானா? அப்படியாவது நயன்தாரா என்ன பிராமண பெண்ணா? பேசிக்கொண்டே திசை மாறி போகிறேன். பிரதான பிரச்சனைக்கு வருவோம். வயதுக்கு வருவதற்கு முன்பே காதலில் விழுந்தவர் நயன்தாரா. அவரது சொந்த ஊரில் விசாரித்த வகையில் அவர் இளம் பிராயத்திலேயே காதலில் விழுந்து விட்டார். அவரது முதலான காதல் வெறித்தனமானது. அந்த காதலில் சிக்கியவர்கள் அவரின் தாய், தந்தை தான். நயன்தாராவின் 2வது காதல் ஜீசஸ். நயன்தாரா வேண்டிய கடவுள், அவரின் தாய் தந்தை வேண்டிய கடவுள் அவருக்கு பக்கபலமாய் இருந்து அவரையும் அவர் குடும்பத்தையும் வழிநடத்துகிறார். கடவுள் அவரை ஆசீர்வதிக்கட்டும். நயன்தாராவிற்கு குழந்தை பிறந்த செய்தி வந்தால் 30 லட்சம் பேர் பார்க்கிறார்கள். நான் இந்திய தேசிய நலனுக்காக, தேச நலனுக்காக உயிரை மறந்து ஊழலை எதிர்த்து பேசினால் 30 பேர் பார்க்கவே 30 நாள் ஆகிறது. ஊழலுக்கு ஜாதி, மதம், இனம் எதுவும் கணக்கு இல்லை. இந்தியராக இருந்தால் மட்டும் அல்லது இந்தியாவில் இருந்தால் மட்டும் போதும். ஊழலை தடுக்க கடுமையான சட்டமோ சிறப்பான உறுதியான விசாரணை அமைப்போ இல்லை. லட்சம் கோடி ஊழல் செய்தாலும் செத்ததற்கு பிறகுதான் இறுதி தீர்ப்பு வரும். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.